நீருக்கு அமையாது உலகு. நீரின் மகத்துவத்தை, நொயலின் அழகிய வரலாற்றை விளக்குவதாக அமைந்திருக்கின்ற நதியின் பிழையன்று என்னும் ஒரு நல்ல நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தலைமை உரை வழங்க வருகை தந்திருக்கும் செல்வம் ஏஜென்சிஸ் நிர்வாக இயக்குனரும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் முன்னாள் இயக்குனருமான திரு டி நந்தகுமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். நூலினை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறுதுறை சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் அம்மையார் அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். திருப்பூர் வெற்றி அறக்கட்டளையினுடைய தலைவரும் வடக்குக்குள் திருப்பூர் இயக்கத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான திரு சிவராமன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கொடிசியா தொழிற்சங்க அமைப்பினுடைய தலைவர் வாழ்த்துறை வருகை தந்திருக்கும் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். இந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய துணைத் தலைவர் திரு துரைராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய தலைவர் திரு காளிதாசன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நூலாசிரியர் இளங்கோவன் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். தமிழ் தாய்வாழ் இயற்கை ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வு தலைமை உரை நோக்கி நகர்கின்றது. செல்வம் ஏஜென்சிஸ் நிர்வாக இயக்குனரும் இந்திய தொழில் வர்த்தக சபையினுடைய முன்னாள் இயக்குனருமான திரு டி நந்தகுமார் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்கி சிறப்பிக்க அனைவரின் சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றோம். நதியின் கிளையன்று CR இளங்கோவன் அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு முதல் நூலை வெளியிட்டு சிறப்பிக்க வந்திருக்கும் திருமதி வனிதா மோகன் அவர்களே, முதல் நூலை பெற்றுக்கொள்ள திருப்பூரில் வந்திருக்கும் திரு சிவராமன் அவர்களே, ஓசை அமைப்பை சார்ந்த அறிஞர் காளிதாஸ் அவர்களே, கொடிசியா தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களே, இந்திய தொழில் வர்த்தக சபையின் துணைத் தலைவர் திரு துரைராஜ் அவர்களே, இந்த விழாவின் நாயகன் திரு CR இளங்கோவன் அவர்களே, இதற்காக வந்திருக்கும் இயற்கையாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளங்கோவன் குடும்பத்தார்களே, பத்திரிகை அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த நூலை பத்தி நான் நிறைய பேச போறதில்லை. மேடம் இருக்காங்க, சிவராமன் இருக்காங்க, நிறைய புத்தகத்தை வெளியிட்டு பேச போறாங்க. நீங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இலக்கிய முகங்கிறது மரபின் இந்த முத்தையா 77வது புக்கு போன வாரம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் படிப்படியா வந்துட்டு இருக்காங்க. CR இளங்கோவனை பத்தி சொல்லணும்னா எனக்கு இங்க முதல்ல குமரகுரு காலேஜ்ல ஒரு சிறிய அளவில் அங்கே வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பயணத்தை ஆரம்பிச்சாரு. அப்புறம் பின்னால 2008 இந்த கோயம்புத்தூர் வரலாறுன்னு ஒரு புக்கை எழுதினாரு. அங்கிருந்து வெளியே வந்து இது 14வது புக்கா இருக்காரு. இதை எழுதியிருக்கிற புக்கு அவர் இந்திய தொழில் வர்த்தக சபை, கொடிசியா, கொங்கு குளோபல் ஃபோரம் மற்றும் நிறைய அமைப்பு கூட இணைஞ்சு இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்காரு. கொங்கு குளோபல் ஃபோரம்னு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலான திருப்பூர் சக்திவேல் தலைவராகவும் மேடம் துணை தலைவராகவும் இந்த ஒன்றுபட்ட 7 மாவட்டங்களுக்கு, மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்க இருக்கிறவங்களெல்லாம் இணைச்சு நம்ம பயணம் பண்ணோம். அந்த பயணம் என்னன்னா உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து காமனா இருக்கிற இந்த 7 மாவட்டங்களுக்கு பண்ணோம்னா அங்கிருந்து ஒரு பிரதிநிதிகளை எடுத்து போட்டு ஒரு நாள் சிறப்பாக பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில பார்த்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நாங்கள் பயணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன அப்படின்னு சுத்தமான தண்ணீர் ஒரு சப்ஜெக்ட், அடுத்தது நொயல். நொயல் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சியில் ஆரம்பிச்சு கரூர் வழியா காவேரி கிடக்குது. 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அண்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல போய் சேருன்னு
மேடம் நாங்கெல்லாம் உடனே அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அதுக்கு யார் தகுதியான ஆளுன்னு பார்த்தோம்னா சிஆர் இளங்கோவன் தான் சொன்னாங்க. அவரு பயணத்தை ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் நடுவில் ஸ்லோவாச்சு. நிறைய இதெல்லாம் இருந்தது. நிறைய சமூக தொழில் அமைப்புகள் அந்த திருப்பூர்ல சிவராமன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவரு நிறைய டேட்டா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்துக்கு எழுதிட்டாரு அந்த மாதிரி இது. ஆனா 1000 பக்கம் எழுதி வெளியிட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. முதல் இன்னைக்கு 160 கிலோமீட்டரை குறிக்கிறதுக்காக 160 பக்கங்கள் கொண்ட அந்த புக் இன்னைக்கு வெளியிடுறாங்க. நறும்புணல் இன்மை நதியின் பிழை என்று என்றார் கம்பர். அது விதி செய்த குற்றம் என்றார் கண்ணதாசன். நதியின் பிழையும் இல்லை, விதியின் குற்றம் இல்லை. இயற்கையை பேண தவறிய மனிதர்கள் மதியின் செயல் என்று சுற்றுச்சூழல் அமைப்புகள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. நூலை வெளியிட்டு சிறப்பித்த அம்மையார் அவர்களுக்கும் முதல் படியை பெற்று சிறப்பித்த ஐயாவுக்கும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் அன்போடு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நதியின் பிழையன்று அப்படின்னு சொல்லி முதலே இளங்கோவன் நதி மேல எந்த தப்பும் இல்லை, மனிதா நீதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவும் கரெக்டு தான். ஆனா அதுக்குண்டான தீர்வு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இந்த புக்ல. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எனக்கு நொய்யல் அப்படிங்கிறது சிறுதுளிக்கு முன்னாடி இருந்த ஞாபகம். எங்க பாட்டி நொய்யல் ஆற்றுல கூட்டிட்டு போய் நிலாச்சோறு கொடுத்ததுதான். அந்த நினைவு தான் எனக்கு எப்பவும் நொய்யல்னா அந்த ஞாபகம் தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இல்லை பூவும் இருக்கும், நிலாச்சோறுலாம் போயிடுச்சு. பட் நொய்யல் எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி we took it for granted. தொடர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் மழை இல்லை, தண்ணி ராட்சத்தமா நம்ம ஒருவல் போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். நிலத்தடி இருந்து தண்ணி இல்லாத டைம்ல எடுத்துட்டே இருந்தா எவ்வளவு எடுக்க முடியும், எவ்வளவு கிடைக்கும். அப்பதான் 2003ல 1300 அடியில தண்ணி இல்லை. இனி சிறுவாணியில ஒரு 15 நாள் தான் தண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியாது. எங்க பார்த்தாலும் ரோட்ல குடமா ஜனங்க நின்றுட்டு கார்பரேஷன் டேங்கருக்காக வாட்டர் டேங்கருக்காக நின்றது காட்சி தான் கோயம்புத்தூர்ல ரொம்ப இருந்தது. அப்பதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லைன்னு இருக்கிறப்பவே என்ன ஏன் தண்ணி இல்லை நொய்யலாத்துல ஏன் தண்ணி இல்லை கலெக்டர் சொன்னார். நொய்யலாத்துல தண்ணி இல்லை, தண்ணியை தான் குளத்துல தண்ணி வரும், ஏன் தண்ணி இல்லைன்னு போய் சாய்வழியிலிருந்து மேப் பண்ணோம். அப்போ மேப் பண்ணப்போ நாங்க பார்த்தது ஒரு பிரம்மாண்டம். அந்த காலத்திலேயே சோழர்கள் இந்த அழகாக ஒரு நெக்லஸ் மாதிரி கோயம்புத்தூர் சுத்தி ஒரு நெக்லஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியர்களுக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இளங்கோவன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருந்தது. எப்படி நம்ம இழந்துட்டோம், பிழை நம்ம மேலதான். எப்பவும் இருக்கும், நோய்கள் எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு தான் ரொம்ப தப்பா போச்சு. நாங்க ஒரு தடவை சிறுதுளியில விழிப்புணர்வு எந்த வேலை பண்ணாலும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு குவிஸ் காம்படிஷன், பொதுமக்களுக்காக ஒரு குவிஸ் காம்படிஷன். கோயம்புத்தூருக்கு மத்தியில ஓடுற நதியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டப்போ ஒருத்தர் ஒரு ஆசிகை அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஒரு ஆசிகை சிறுவாணி அப்படின்னா. ஒரு ஆசிரியர் நதியோட பேரு தெரியலன்னா குழந்தைகளுக்கு எப்படி தெரிய போகுது? நொய்யல் அப்படிங்கிறதே ஒரு காணாம போயிடுச்சு. அப்போ சென்னையிலிருந்து
ஒருத்தர் வந்திருந்தார் இன்டர்வியூ பண்றதுக்காக. நொய்யல் ஆற்றுப்படுகை என்னென்ன ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னார் நொய்யல் ஆற்றுப்படுகைன்னா நான் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் போகணும் கோயம்புத்தூர். இல்லை எங்க பக்கத்துலேயே எங்கேயாச்சும் பண்ணிக்கலாம், நொய்யல் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்லி ஆற்றுப்பாலத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டணும். எனக்கு இது சாக்கடை இது எப்படிங்க ஆறு அப்படின்னாரு. ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிற நதி எழுந்துட்டு ஒரு சாக்கடை ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஆசிரியர்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. நீங்க யூரோப்பெல்லாம் போனீங்கன்னா 2-3 தடவை நான் பார்த்துருக்கிறேன். குழந்தைங்க ஆல் தி ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல குழந்தைங்க ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் ஸ்கூலுக்கு வருவாங்க. கூட்டிட்டு வந்து அவங்க அந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாம் திருப்பி ஒவ்வொரு வருஷம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த மனசுல பதிஞ்சிடணும் நம்ம பாரம்பரியம் இது, நம்ம சொத்து இது, ஒரு ஓனர்ஷிப் வர்றதுக்காக அவங்க அது பண்றாங்க. ஆசிரியருக்கே நதி பெயர் தெரியல, சிறுவாணின்னு சொல்றாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்ல போறோம், நம்ம இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. அப்போ இளங்கவன் சார் நாங்க 2 பேரும் உட்காந்து பேசினோம். ராஜேஷ் கவுன்சிலர் இருந்தாரு. நம்ம ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசினப்போ அப்ப ஆரம்பிச்சதுதான் அதனோட அந்த விதைச்சா இல்லைங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த விதை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமரமா நதியின் பிழை என்று அப்படின்னா ஒரு அற்புதமான புத்தகத்தை இது வந்து this has to be a Bible for the children, not only for the children, நம்ம எல்லாத்துக்குமே இது பைபிளா இருக்கணும். நம்ம நதியினோட பெருமை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட வேற ஒரு காவியம் இருக்க முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன். நொய்யல் நதிக்கரையோட நாகரிகம், அதனோட பண்பாடு எல்லாத்தையும் ரொம்ப அழகா இதுல வர்ணிச்சிருக்காரு. எல்லாத்தையும் இணைச்சிருக்காரு. எப்படி கலாச்சாரம், ஆன்மீகம், பொருளாதாரம், பண்பாடு எல்லாத்தையும் வந்து நதியோட இணைச்சு ரொம்ப அழகா இதுல வர்ணிச்சிருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த அளவுக்கு நீங்க அதுல ஒரு ஆழ் மனதுல ஒரு உள்ளுணர்வோடு ஆத்மார்த்தமா நீங்க இதை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லணும். இது கண்டிப்பா வந்து இட்ஸ் கோயிங் டு பி a treat for everyone. பிரம்மாண்டமா இருக்குங்க. என்ன மேடம் என்ன அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, நமக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்புறம் இன்னொரு கூப்பிடுவார், மேடம் மகேசா மலைக்கு போயிருக்கீங்களா? ஆமாம் போறோம். பெரியாட்டு மலை, சின்னாட்டு மலை போட்டு பின்னிடுவார். அவரை கூட நான் பயணிச்சிருக்கிறேன் பாஷிலா. பட் ஆத்மார்த்தமா என்னையும் அந்த பயணத்தில் கூட்டிட்டு போயிருக்காரு. சாதாரணமா ஒரு 165 கிலோமீட்டர் போய் ஒவ்வொரு அந்த கோயில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணி எழுதுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் எப்பவும் சிறு தொழில நொய்யில அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அம்மா வந்து நாங்க என்ன கேட்டாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும். ஒரு தடவைக்கு பார்க்க உங்க ரெஸ்பான்ஸை பார்த்தா அழுக வந்துடும். அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உயிரோட்டம் இந்த நதியில இவ்வளவு சாக்கடை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், இருந்தாலும் கூட அந்த உயிரோட்டம் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்கதான் இன்னைக்கு வந்து இளங்கவனுக்குள்ள பூந்து நான் என்னோட வரலாறு மூலியமா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அதுல இருக்கிறது ஆத்மார்த்தமா ஆழ மனசுல இருந்து அவங்க எழுதியிருக்காரு. ஒரு ஈடுபாட்டோட எழுதியிருக்காரு. நொய்யல் தாய் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுப்பாங்கன்னு எந்த சந்தேகமும் இல்லை. இன்னையிலிருந்து கண்டிப்பா பாருங்க, இன்னும் நிறைய பேர் இதுல வந்து கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ NGOs வந்து இதுல ஈடுபட்டு அதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் இட்ஸ் நாட் ஒன்லி தி ப்ராப்ளம், அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகா இருக்கு. எப்பவும் எனக்கு வந்து திருப்பூர் போறப்போ ஒரு குற்ற உணர்வோடு தான் போவேன். ஒரு அக்கா வந்து தன்னோட தம்பிக்கு இருக்கிறதையே நல்லதா பார்த்து கொடுப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல
அக்கா சாக்கடை எல்லாம் கருப்பா அப்படியே அழகா பளிங்கு கல் மாதிரி வர்ற தண்ணியில சாக்கடையெல்லாம் கலந்து தம்பிக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் கண்ணந்தரையில்னு. நான் இன்னைக்கு இந்த புக்கு அவருக்கு கொடுத்தப்போ என்னோட சங்கல்பம் எப்பவுமே நல்ல தண்ணி, நம்ம நல்ல தண்ணி, நொயில் தண்ணி, நொயிலாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த நல்ல தண்ணியை அவங்களுக்கு கொண்டே கொடுக்கணும், அடுத்த மாவட்டத்துக்கு கொண்டே கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே எங்க ஆதரவுக்கும். அதுவும் இப்போ நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறது நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த புக்கை அவர் கையில் கொடுத்தப்போ என்னோட சங்கல்பம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தண்ணி வரும். என்னோட வாழ்நாளுக்குள்ள அது நடக்கணும்னு நான் நொய்யல் தாயை இந்த தருணத்தில் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கும். எல்லாருடைய கண்களையும் திறந்து நொய்யல் இல்லைன்னா நாம இல்லை, நொய்யலுக்காக நம்ம எல்லாரும் நம்ம பங்க ஒரு சிறு துளியா கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகம் வழியா நீங்க உணர்த்திருக்கீங்க. அது கண்டிப்பா நடக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கூடியுள்ள அனைத்து இயற்கை ஆர்வலருக்கும் எனது மாலை வணக்கம். நதியின் கிளை அன்று தலைப்பே கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி ஒரு தலைப்பு. அந்த புத்தகத்தை எடுத்ததுக்கு முன்னாடியே மனசுல ஒரு சின்ன வலி ஏற்படுற மாதிரி ஒரு தலைப்பு. இளம்பவன் ஐயா ஒரு 2 வருஷம் முன்னாடி அக்கா அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நொய்யலை பத்தி சொல்லிட்டு ஈஸ்வரன் அண்ணா அவரை அனுப்பிச்சு வச்சேன். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நொய்யல்ல கடந்த 25-30 வருஷமா அந்த நொய்யலாத்திலேயே வாழ்ந்தவர்னு சொன்னா எங்க ஊர்ல அவர் ஈஸ்வரன் அண்ணா. அதனால அவர் அப்ப எந்த சபையா இருந்தாலும், எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும், எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியல் மக்கள் அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் இவருக்கு தனியால இருந்துச்சு அது தப்புன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மனிதர். அவரோட இளங்கோவண்ணாவை அனுப்பிச்சு வச்சேன். திருப்பூருக்கு ஒரு அழியாத கரை சொல் அவச்சொல் அப்படின்னா இந்த ஓத்துப்பாளையம் அணைக்கட்டு. அதனால நான் எந்த ஊர்ல போய் நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோம்னு சொன்னால் இயற்கையை தண்ணியை தெரிஞ்சவங்க அந்த ஓட்டுப்பாளையம் அணைக்கட்டுக்காரங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெயர் கெட்ட காரணத்தின் ஊர்ல இருந்து இந்த புத்தகத்தை வாங்குறது ஒரு பக்கம் நெருடலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை மாத்திட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்ற ஒரு நல் வாய்ப்பு இந்த மேடையில் இருக்குங்கிறத இப்ப நதியின் பிழை என்று அப்படின்னா யாரோட பிழை ஒரு கேள்வி. இத இந்த கேள்வி என் மனசுக்குள்ள 1 லட்சம் தடவை கேட்டு 1 லட்சம் தடவை கேட்டு அடிக்கடி காளிதாஸ் ஐயா சொல்றது மேல மலையில ஹில்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சோலா கிராஸ்லேண்ட், சோலா ஹில்ஸ், சோலா ஃபாரஸ்ட் அடிக்கடி அவர் யூஸ் பண்ற பதம் பார்த்து எப்ப நம்ம போய் அங்க யூக்லிப்டஸும் வேட்டலும் நட்டு அந்த சோலா கிராஸை அழிச்சாங்களோ, அதுக்கப்புறம் அந்த தலைமுறையினர் எப்ப தேயிலை தோட்டங்கள் போட்டாங்களோ, இப்ப தேயிலை 3 மருந்து 4 மருந்து அடிச்சாதான் அந்த இலையை பறிக்க முடியும். அப்ப அடிக்கிற மருந்து எங்க போகும்? மழை பெய்யுது, அந்த அடிக்கிற மருந்தெல்லாம் பவானி ஆத்துல அந்த விஷமெல்லாம் இறங்குது. திருப்பூர் குடிநீர் திட்டம் 1, திருப்பூர் குடிநீர் திட்டம் 2, இந்த 2மே பவானி ஆத்து தண்ணி தான். ஸோ தேயிலை மேல அவரு ரோகாரோ மோனோக்ரோட்டோபாஸோ அடிச்சா அடுத்த ஒரு 15 நாள்ல எங்களுக்கு குடிநீரா வந்துடும். ஸோ சிக்கல், அடிப்படை சிக்கல் எங்கன்னா எங்கெல்லாம் மனிதர்கள்
மேல போனாங்களோ அங்கெல்லாம் சிக்கல் ஆரம்பிச்சதை வந்து பார்க்கிறோம். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல குக்கிராமங்கள்ல ஒரு 10 வீடு 20 வீடு இருக்கிற குக்கிராமங்கள்ல கொசுவே இல்லாத கிராமங்கள் பார்க்கிறோம். ஆனா நீங்க சென்னையில போட் கிளப் சொல்லுங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிற பகுதி, ஒரு கொசுவை ஒழிக்க முடியல இந்த மனித குலத்தினால. நீ காசு எத்தனாயிரம் கோடி வச்சிருக்க, ஒரு கொசுவை ஒழிக்க முடியல. அப்ப எங்கெல்லாம் இயற்கைக்கு மாறா நடந்தமோ அங்கெல்லாம் சிக்கல் வந்துச்சு. 95 காலகட்டங்கள்ல தான் திருப்பூர் தொழில் வேகம் எடுத்தது. எல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா எல்லாத்துல இருக்கும். ஒரு அணைக்கட்டை கவர்மெண்ட் கட்டி முடிச்சு விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவும்னு நினைச்சிருந்த சூழ்நிலையில இந்த சாயக்கழிவுகள் அமிலமும் உப்பும் போய் ஒரு 1000 ஏக்கர், இந்த ஒருத்தப்பாளையம் அணைக்கட்டுங்கிறது 1000 ஏக்கர். 1000 ஏக்கர்ல வந்து நீர்பிடிப்பு பகுதி, தண்ணி நிக்கிற ஏரியா வந்து ஒரு 200-250 ஏக்கர் நிற்கும். இந்த 250 ஏக்கர்ல தண்ணி வருஷ கணக்குல 1 வருஷம் 2 வருஷம் நின்று கிட்டத்தட்ட சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் கம்ப்ளீட்டா அமிலமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2000ல இருந்து வந்து நீதிமன்ற வழக்குகள் நடந்துச்சு. 2012 வரைக்கும் நடந்துச்சு. அப்ப ஒரு பக்கம் விவசாயிகள், ஈரோடு கரூர் மாவட்ட விவசாயிகள், இன்னொரு பக்கம் திருப்பூர் தொழிலதிபர்கள். 2012 தான் வந்து கிரீன் பெஞ்ச் வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. தொழில் கெட்டா பரவாயில்ல, மொத்தம் எவ்வளவு டை ஃபேக்டரி இருக்கு, 754 டை, 754 க்ளோஸ் பண்ணியிருக்கு. இல்லை இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போகும், இத்தனை லட்சம் டாலர் அந்நிய செலாவணி நின்று போகும் அப்படியெல்லாம் சொல்லும்போது அதை அரசாங்கம் பார்த்துக்கும், நீ முதல்ல ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணுன்னு கோர்ட் உத்தரவு போட்டப்போ அடுத்த நாளே ஒரு வரலாற்று சாதனை அரசாங்கம் செஞ்சது. 754 ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 2 நாள் வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷனல் நின்று போச்சு. ஒரே ஒரு நிறுவனம் இந்த உத்தரவை எடுத்து திரும்ப கோர்ட்டுக்கு போனாங்க. நான் வந்து 2005 இருந்து 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சொட்டு தண்ணியை கூட நான் வெளியே விடுறதில்லை. எங்க ஃபேக்டரி ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு கலைஞருக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை எதுக்கு இந்த கும்பலோட சேர்த்தீங்க, எங்களை க்ளோஸ் பண்ணீங்கன்னு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் அதே கோர்ட்ல வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க. கோர்ட்ல வந்து 2 ஜஸ்டிஸ், இக்பால் ஜஸ்டிஸ், சிவஞானம் 2 ஜஸ்டிஸ். அவங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை பார்த்து இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இல்லைன்னு மறக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு நிறுவனம் 2005 இருந்து 0 லிக்விட் டிஸ்சார்ஜோட சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்க. 2010 வரைக்கும் 11 மட்டும் ரெனியூவல் இல்லை. ஏன்னா அந்த கேஸ் நடக்கிறதுனால அவங்க ரெனியூ பண்ணல. இப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அமைதியா நிக்குது. விவசாயிகள் தரப்பு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இந்த ஒருத்தனும் ஃப்ராடு, இவனும் பொய்ன்னு தான் சொல்லி சொல்றாங்க. கோர்ட் வந்து 7 நாள் டைம் கொடுத்தது. இந்த கதைக்கும் இந்த புத்தகத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால சொல்றேன், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து 7 நாளுக்குள்ள நீங்க இந்த நிறுவனத்தை ஆய்வு பண்ணி இந்த 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் முறை சாத்தியமா, இவங்க 7 வருஷம் பண்றேன்னு சொல்றது உண்மையா, இதை பத்தின ஒரு அறிக்கை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல உன்னை நம்ப முடியாது, நீ வந்து இந்த வழக்கு இந்த கோர்ட்ல 12 வருஷமா நடக்குது, இவ்வளவு நாளா தொழிலதிபர்கள் இப்படி ஒரு தொழில்நுட்பமே சாத்தியம் இல்லைன்னு சொன்னப்போ நீ சாட்சி போதுமா, நீயும் அமைதியா தான், 12 வருஷம் நீ அமைதியா தான் இருந்த. இப்ப வந்து அவன் சொல்றான், ஒரு ஆள் வந்து சொல்றான் 7 வருஷமா அவன் 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான், தண்ணியே விடுறது இல்லைன்னு சொல்லி நீ தான் சர்டிபிகேட் கொடுத்துருக்க. அப்ப நீ யோகியமான 7 வருஷம் முன்னாடியே நீ சொல்லியிருக்கணும்ல, இந்த வழக்குல வந்து இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, தண்ணி விடாம செய்யலாம் நீ சொல்லியிருக்கணும்ல. ஆக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறையார் சொல்றான்.
நீ போய் ஒரு ஆய்வு பண்ணி நீ சர்டிபிகேட் போடு. அதுக்கப்புறம் மூணாவது ஏஜென்சி யார் வழக்கு போட்டாங்களோ அந்த விவசாயிகளோட வக்கீல் இருக்கார் இல்லையா, கோர்ட் கமிஷன் சொல்லுவோம், அட்வொகேட் கோர்ட் கமிஷன், அவரே வந்து கோர்ட் கமிஷனா அவர் திரு மோகன் ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு வக்கீல். ஸோ 3 ஏஜென்சி, பொல்யூஷன் போர்டு ஒன்று, பொதுப்பணித்துறை ஒன்று, இவங்க எல்லாரும் போய் அந்த நிறுவனத்தை ஒரு 3 நாள் தலைமையில் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிட்டு சீல் வச்ச கவர்ல கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுறாங்க. 7 நாள் கழிச்சு கோர்ட் ஓபன் பண்ணது. 3 பேரோட ரிப்போர்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, இந்த ஃபேக்டரி இப்ப நாங்க பார்த்தப்ப 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் தான் சொல்லி அந்த ஒரு ஃபேக்டரிக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஓட சொல்லி. அதுதான் வந்து தமிழ்நாட்டோட முதல் ஃபேக்டரி 0 லிக்விட் டிஸ்சார்ஜ்ல. அதுதான் இந்தியாவோட முதல் ஃபேக்டரி கூட 0 லிக்விட் டிஸ்சார்ஜ். இன்னைக்கு அந்த தொழில்நுட்பம் தான் திருப்பூர் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 13 கோடி லிட்டர் இன்னைக்கு வந்து மறுசுழற்சி பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர்ல. அப்படின்னா நினைச்சு பாருங்க, 13 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு காலியாரு எங்களுக்காக வேணும் திருப்பூருக்காக. இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு சுத்தம் பண்ணது எல்லாம் ஓகே. சரி, இன்னைக்கு வந்து நுழைவு சுத்தமாயிடுச்சா அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூருக்குள்ள தண்ணி நுழையும் போது அதனோட டிடிஎஸ் வந்து 700ல இருந்து 900 டிடிஎஸ். நீங்க 900 டிடிஎஸ் கொடுத்துட்டு எங்களை பரிசுத்தமானவங்க இருக்குன்னு சொன்னா இயற்கைக்கு ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தண்ணி மட்டும் திருப்பூருக்கு வந்ததுன்னா சுத்தம் ஆயிடும். ஏன்னா ஆக்சிஜன் கிடைக்க கிடைக்க அதனோட பிஓடி சிஓடி இம்ப்ரூவ் ஆயிரும், கிடைக்கும். ஆனா வலியோர கிராமங்கள்ல ஒரு கிராமம் தவறாம அம்புட்டு போயிடும். அத்தனை பேரூராட்சி ஊராட்சிகளும் சாக்கடையை வந்து நேரடியா கொண்டு போய் நோயில் டிஸ்சார்ஜ் பண்றதுனால இந்த 15-20 வருஷத்துல நாகரிகங்கிற பேர்ல நம்ம உபயோகப்படுத்துற, முன்னாடி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வீட்டுல வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இலுப்பத்தோல் எங்க அம்மா காலத்துல, இப்ப சபீனா பவுடர், அன்னைக்கு தலைக்கு சீவக்காய் தோல், இன்னைக்கு ஷாம்பு. அது ஒரு 10 ஃபேஷனான பேர்ல எல்லா இடத்துலயும் ரசாயனம் வந்துட்டதுனால நீங்க முன்னாடி கோயம்புத்தூர்ல கழிவு தண்ணியை விட்டாலும் திருப்பூர் வரும்போது நல்ல தண்ணி ஆயிடும். நாங்க திருப்பூர்ல கழிவு தண்ணியை விட்டா அது கரூர் போகும்போது நல்ல தண்ணி ஆயிடும் 20 வருஷம் முன்னாடி. ஏன்னா இயற்கையான பொருட்களை வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். இனி எல்லாமே இயற்கையை விட்டு விலகி கொஞ்சம் நறுமணம், கொஞ்சம் வாசனை, கொஞ்சம் பிராண்டு, கொஞ்சம் கார்பரேட், கொஞ்சம் எம்என்சி எல்லாம் இதுக்குள்ள வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் போனதுனால நம்ம விடுற சாக்கடை தண்ணி சாக்கடையாலே இருக்கு. இந்த சிக்கல் எங்களுக்கு திருப்பூர்ல நுழையும் போது என்ன தண்ணியோட குவாலிட்டியோ உலகப்பாளையம் போய் சேர வரைக்கும் அதே குவாலிட்டி இல்ல, ஒரு 100 டிடிஎஸ் பிளஸ் மைனஸ். இதுதான் கடந்த 2015 இருந்து 2025 கடந்த 10 வருஷம் நொய்யலோட நிலை. நீங்க சூலூர் குளத்துல டிடிஎஸ் எடுக்கிறதும் ஈரோடு மாவட்ட என்ட்ரியில் டிடிஎஸ் எடுக்கிறதும் ஒரே அளவு. இது அப்ப தப்பு யாரோட? ஆதி காலத்துல இருந்தே மனித குலம் வந்து ஏதோ ஒரு நீர்நிலை சார்ந்து இருந்திருக்குது உலகம் பூராவும். அப்படிதான் இங்கேயும். அப்ப எங்கெல்லாம் மனிதன் போனோம்னா அங்கெல்லாம் சிக்கலும் வந்தாச்சு. இப்போ அண்ணா செல்லகுமாரண்ணா சொன்ன மாதிரி, நம்ம நடுகுமாரண்ணா சொன்ன மாதிரி, பிளைட்ல இருந்து பார்க்கும்போது ஆஹா இங்க ஒரு வீடு வாங்கிட்டா நல்லா இருக்கும். புற்றீசல் மாதிரி ஒரு சிட்டியை சுத்தியும் இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் 20 வருஷத்துல வந்தா. இன்னைக்கு கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா நீங்க இங்க எங்க இண்டஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லுங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்தாச்சு. நீங்க இன்னைக்கு எஜுகேஷன் we are number 1, hospitality we are number 1, engineering we are number 1, defense corridor we are number 1. இப்ப சாஃப்ட்வேர் வந்தாச்சு. இது இங்க இல்லை. அப்ப இவ்வளவு மக்கள் பெருகிட்டே இருக்கும்போது தண்ணி அதே தான் இருக்கு. ஆனா ஜனத்தொகை தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி இங்க செட்டில் ஆகுறாங்க. அப்ப தண்ணி தேவை அவ்வளவு அதிகமாகுது, டிஸ்சார்ஜும் அதிகமாகுது. ஒரே ஒரு போக்கிடம் வெளியிடம் வந்து நொய்யல் மட்டும்தான். அப்ப அது சாக்கடை ஆகிறது யாரால, எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? அந்த நான் சொன்ன நிறுவனம் 7 வருஷம் முன்னாடியே நாங்க 0 லிக்விட் டிஸ்சார்ஜ்னு சொன்ன நிறுவனம் எங்களோட நிறுவனம் தான்.
உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுறது நாம தான். எங்க அசோசியேஷன்ல வந்து நீ ஒரே ஒருத்தன் போய் எங்களெல்லாம் காமிச்சு கொடுக்குற கருங்காலியா கெட்டப்பனா நீ மாறக்கூடாதுன்னு எங்க அசோசியேஷன்ல இருந்து கடுமையான அழுத்தம் வந்தப்போ அதை மீறி கோர்ட்ல போய் இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னதும் எங்க நிறுவனம் தான். அதுதான் இன்னைக்கு வந்து திருப்பூர் பூரா தமிழ்நாடு பூரா ஆகி இன்னைக்கு லூதியானா வரைக்கும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஸ்டாண்டர்டும் இதாக எடுத்து லூதியானால பஞ்சாப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஆனது. ஒரு சின்ன பங்கு சொல்லிட்டு பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம். தப்பு வந்து எங்க ஜெனரேஷன் பண்ணதான், நான் பண்ணன்னு சொல்ல மாட்டேன். எங்க தலைமுறையில் அந்தந்த டையிங் தொழில் ஓஹோன்னு வளர்ந்து எக்ஸ்போர்ட் ஓஹோன்னு வளர்ந்தது எங்க காலகட்டத்தில். அதுக்கு பிராயச்சித்தமா தான் வந்து கலாம் ஐயா இறந்தப்போ அவர் நினைவா 1 லட்சம் மரம்னு சொல்லி ஆரம்பிச்ச பணி. அதுக்கு முன்னாடி இங்க சிறுதுளியில வந்து அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ வந்து அப்படியே காப்பி அடிச்சு போய் ஒரு குளம் இதுல ஒரு பாதி வேலையை நானும் ரோடிதான் வடிவேல் ஜீப்ல ஏறதாலே அது மாதிரி வந்து நாங்க அக்கா பண்ற வேலையை காப்பி அடிச்சு அங்க ஏதோ போய் நாங்களும் ஒரு 4-5 குளம் தூர்வாரி வச்சிருக்கோம். 2004 2005 காலகட்டத்துல கலாம் ஐயா இறந்ததோட நினைவா 1 லட்சம் மரம் வளர்த்து அவருக்கு அஞ்சலி செலுத்தலான்னு ஆரம்பிச்ச திட்டம் தான் வனத்துக்குள் திருப்பூர். அந்த 1 லட்சம் மரம்னு ஆரம்பிச்சது வந்து கடந்த 10 வருடங்கள்ல வந்து 22 லட்சம் மரங்கள் இதுல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் அல்லது மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயம் வந்து என்ன ஒரத்துப்பாளையம் வந்து திருப்பூர்காரங்க கெடுத்தாங்கன்னு சொல்லி அவப்பேர் இருந்ததோ அந்த ஒரத்துப்பாளையம் 1000 ஏக்கர்லயும் வருஷம் 100 ஏக்கருக்கு வந்து மரம் வளர்க்கறதுன்னு சொல்லி, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் ஆயிடுச்சு. உலகத்திலேயே ஒரு அணைய தண்ணி தேக்க கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு போட்டதுன்னா அது அந்த ஒரத்துப்பாளையம் அணை. மிச்சம் எல்லாரும் தண்ணி தேக்கணும் பாசனத்துக்கு விடணும்னு சண்டை போடுவாங்க. எங்க அணைக்கட்டு மட்டும் வந்து தண்ணியை தேக்கிறாதன்னு சொல்லி கோர்ட் ஸ்டே இருக்கு. அப்ப அந்த 1000 ஏக்கர் இடம் மிச்சம் இருக்குன்னு சொல்லி அந்த 1000 ஏக்கர்ல வருஷம் 100 ஏக்கர்னு போன வருஷத்துல ஒரு 100 ஏக்கர் அதுல மரம் வச்சிருக்கோம். இந்த வருஷம் வந்து வைக்க போறோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடத்த வந்து பார்த்தா சரித்திரத்துல ஒரு காலத்துல ஒருத்தப்பாளையம் சொன்னாங்களே எங்கப்பா அதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பசுஞ்சோலையும் ஒரு சரணாலயம் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியை உங்க எல்லாரும் முன்னாடி இங்க வச்சுட்டு இது ஒரு அருமையான புத்தகம் எழுதிய நண்பர் இளங்கோ அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பக்கபலமா உறுதுணையா இங்க இருந்த அக்கா வனிதா அக்கா நந்து அண்ணா உள்ளிட்ட எல்லாரையும் தலைவணங்கி இது மாதிரி பல புத்தகங்கள் வரணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நல்லதொரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துறை வழங்க வருகிறதற்கும் திரு எம். கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து வாழ்கின்றார்கள். அடுத்த வாழ்த்தோடு இணைந்திருக்கும் திரு துரைராஜ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து வாழ்கின்றார்கள். சிறப்புரை வழங்க வருகிறதற்கும் ஓசை காளிதாசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து வாழ்கின்றார்கள். நதியோடு நடப்பவர்கள் மட்டுமல்ல, நதிக்காக நடப்பவர்கள், இயற்கையோடு வாழ்பவர்கள் அல்ல, இயற்கைக்காக வாழ்பவர்கள் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து வருகிறார். திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நூலில் படிய வழங்கி சிறப்பிக்கின்றார். ஒரு 200 குளம் இது வரைக்கும் தூர்வாரி இருக்காங்க. காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் ஒவ்வொரு குளம் 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கும். அந்த சைஸ் குளத்துல 200 குளம் தூர்வாரி இருக்காங்க. ரொம்ப எளிமையான மனிதர். இந்த சபைக்கு ஏற்ற ஒரு உரை
தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நிறைய பணி செய்யறாங்க. நம்ம தண்ணீர் தரித்திர நிலை அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதாவது கொட்டி தீர்க்கும். இன்னைக்கு காலையில கூட சொன்னாங்க மாறி அளவாய் புளியாது, மாறி இனிமே அளவாலாம் புளியாதுன்னு. ஏன்னா ஒரே நாளில் கிளவுட் பெஸ்ட் என்ன ஓசை காளிதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஊட்டி அவலாஞ்சி அழைச்சிட்டு போயிருக்காரு. நாங்கள் போயிட்டு வந்தோம் 3வது நாள் அந்த மழை 24 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர். சரி, அது முடிஞ்சதுன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் அடுத்த 35 சென்டிமீட்டர் மழை. 2 நாளில் 70 சென்டிமீட்டர். தமிழ்நாடோட ஆவரேஜ் 98 சென்டிமீட்டர் தான் 2 நாளில் கொட்டி தீர்த்தது. இது கடந்த ஆண்டு மட்டும் பேரிடர் நடைபெறாத நாளே இல்லை. உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்தில் நடைபெற்றுக்கொண்டே இருந்தது. எனவே இதெல்லாம் முக்கியத்துவம் கருதி ஒரு மிக அழகான நூல் நதியின் பிழை என்று ஐயா ஆசிரியர் அவர்கள் அதாவது ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார், அதில் பயணப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த பொல்யூஷன் லோட் அதாவது திருவாரூர் ஐயாவுக்கு தெரியும், மரபின்மை இந்த நீக்கம் மண்ணுக்கு சொந்தக்காரர். அதுல என்ன சொல்றாங்கன்னா தண்ணீரால் விளக்கரித்த தலம் திருவாரூர் பெரிய கோயில்ல ஒரு கோவில் இது. அங்க ஒரு அடிகளார் இருக்கிறாரு, சாமிக்கு எதுக்க விளக்கு இல்ல, உடனே தண்ணீர்ல திரி வச்சு போட்டிருக்காரு, எரிஞ்சிட்டான். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆட்கள் எதை எரிக்கிறாங்க? ஏரிகளில் எரிக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? அவரை விட இதெல்லாம் பெரிய ஆள் இல்லையா? கடவுளை விட பெரிய ஆள். எங்க பெங்களூர்ல ஏரிகள் எரிகிறது. எப்படி எல்லாம் இந்த பொல்யூஷன் அப்படியே மேல ஒரே மிதக்கிறது, நுரை ததுப்புன்னு மிதக்கிறதுல அதை கொளுத்தி விட்டா அழகா எரி. சிவனை விட வலியவர்கள் தான். எனவே இந்த ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் மிக முக்கியமான கூட்டம், அதில் பணி செய்யக்கூடிய அற்புதமான மனிதர்கள். சமீபத்தில் நான் சொன்ன வனத்துக்குள் திருப்பூரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு, அம்மா நொய்யலை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் உலகம் முழுவதும் உங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சென்னையில தலைமை செயலர், எல்லா செயலர் ஒரு 20-25 IAS ஆபீசர், மொத்த NGO எல்லாரும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடியவர்கள்லாம் அம்மாவும் இல்லை, ஐயாவும் இல்லை. ஆனா மேரேஜ்களை பற்றி இங்கே பேசுகிறது. ஏனெனில் நீங்கள் செயல் வீரர்கள். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். எனவே அந்த செயல் வீரர்களை வணங்கி ஒரு அருமையான புத்தகத்தை எழுதிய ஐயா அவர்களுக்கும் தகுதியானவர்களை வைத்து வெளியிட்டதற்கும் வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நீரை நீ காப்பாற்று, நாளை நீர் உன்னை காப்பாற்றும் என்பது இன்றைய சூழலுக்கு தேவையான குரலாக இருக்கிறது. அந்த குரலைத்தான் இந்த நூலும் சொல்லுகிறது, மேடையில் இருக்கின்ற சார்பவர்களும் சொல்லுகின்றார்கள். சென்னையிலிருந்து ஐயா நம்முடைய சிந்தனைக்கு தந்திருப்பதும் அதே செய்தியைத்தான். இந்த செய்திகளோடு அடுத்த வாழ்க்கையை நோக்கி அரங்கம் நகர்கிறது. பொன்விழா கண்ட சிறப்புக்குரிய கொடிசியா தொழிற்சங்க அமைப்புகளுடைய தலைவர் திரு எம் கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வேண்டி அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இப்போ இளங்கோவன் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் எப்படின்னா ஒரு விஷயத்த லைவ்லியா சொல்லுவார். நான் அவருக்கு ஒரு 10 வருஷமா தெரியும் சார். எனக்கு கோயம்புத்தூர் ஹிஸ்டரி அந்த புக்கில் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டேன். 1884 ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு எப்படி வந்துச்சு, டீ எக்ஸ்போர்ட்டுக்காக போட்டதுலேருந்து ஆரம்பிச்சு, ஸோ ஸ்டெயின்ஸ் மில் 1900s வந்துச்சு, அடுத்து 1930 கரண்ட் வந்தது. இது அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு ரன் த்ரூ பண்ணுறோம். பட் அவர் டீட்டெயில்டாக சொன்னார். இது எதுக்குன்னா அது அடுத்தது நமக்கு எப்போ டெக்ஸ்டைல் எப்படி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அந்த காலத்திலேயே ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி கோயம்புத்தூர் ஒரு 140 வருஷமா மேனுஃபேக்சரிங்ல எப்படி வந்துச்சு. ஏன்னா இந்தியன் ஆவரேஜே 100 வருஷம் இருக்கிற சிட்டிஸ் தான் கொஞ்சம் சில சிட்டிஸ் இருக்கு. அதுல கோயம்புத்தூர் மாதிரி சிட்டி 140 வருஷமா எப்படி மேனுஃபேக்சரிங் குள்ள வந்துச்சுங்கிற வரலாறு, கோயம்புத்தூரோட வரலாறு பத்தி எழுதுன அந்த புக்கை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எப்போ நம்ம மோட்டார்ஸ் செஞ்சாங்க 1930s கரண்ட் வந்ததுக்கப்புறம் மோட்டார்ஸ் வந்துச்சு. அடுத்தது மிஷினரிஸுக்கோசரம் டெக்ஸ்டைல் வந்தாங்க. அடுத்தது காஸ்டிங்ஸ் பவுண்டரிஸ் கோயம்புத்தூர் ஜாஸ்தி வந்துச்சு. அடுத்தது வால்வ்ஸ் வந்துச்சு. இப்போ இருக்கிற ஐடி வரைக்கும் வந்துருச்சு. இது எல்லாமே வரலாறுல நமக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது ஃபுல்லா தெரியறதில்லை. ஸோ அதுக்கு இந்த புக்கை பத்தி அவர் நிறைய பேசியிருக்காரு. அதாவது இந்த புக்குன்னு சொல்றதில்ல, நான் சொல்றது அவர் கோயம்புத்தூர் வரலாறு அதை பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. நானும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ
நீங்க எல்லாரும் ஒரு புக் படிச்சிருப்பீங்க. பட் நான் வெளியே போகும்போது ஒரு ஃபோரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இவர் சொன்ன கோயம்புத்தூர் வரலாறு நம்ம எல்லாருமே பரப்பணுங்கிறங்காட்டி நான் அதை வந்து எடுத்து பண்ணுவேன். அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, சிறுதுளி மேடம், வனிதா மோகன் மேடம், அவங்க என்ன எப்படின்னா ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒர்க் தான் இன்னைக்கு வந்து நமக்கு தண்ணி கோயம்புத்தூர் இருக்கு. 1300 அடி போர் போட்டுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 400 அடிக்கு வருது, 200 அடிக்கும் சில இடங்கள்ல வருது, 75 அடிக்கும் வருது. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம குளங்களை காப்பாத்துனது தான். இந்த குளங்கள்ங்கிறது வந்து ஒரு 32 குளங்களும் 40 செக் டேம்ஸும் வந்து 32 செக் டேம்ஸும் 40 குளங்களும் வந்து இருக்குன்னா நம்ம அந்த தூர்வாடுறது வந்து ஒரு தடவையோட அவங்க பண்ணல. இது வந்து இயர்லி டீசில்ட்டிங் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அதை வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மனிதனோட உடம்பு வந்து ரத்தம் பாயற மாதிரி அந்த ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கணுங்கிறங்காட்டி டீசில்ட்டிங் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கிற சேவைக்கு வாழ்த்துக்கள் மேம். ஸோ சார் இது என்ன சார் இந்த குறிப்பு வந்து வெளியே கொஸ்டின் பேப்பர் சொன்ன வெளியிடுற மாதிரி 160 பக்கத்துல படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதை வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வாழ்த்துறை பேசுறதுக்காக வரணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியணும். புக்கு நீட்டா ரிலீஸ் ஆகுது, ஸோ படிக்க முடியாது. சரி, அதனால என்னன்னு அவர் சொன்னாரு, சார் நான் வந்து அங்க கோவை குற்றாலத்துல இருந்து கரூர்ல போய் நொயல் கலக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஊரை பத்தி பேசியிருக்கேன் சார் அப்படின்னாரு. அப்ப நான் நினைச்சேன், வனிதா மோகன் மேடம் வந்து பிளட்ன்னு நான் சொல்லிட்டேன். இவர் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ், ஹார்ட், கண்ணு, மூக்கு, வாய், கிட்னி, லிவர் எல்லாத்த பத்தியும் இவர் அப்ப டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு நான் வந்து ஒரு லேமனா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறதுக்கு வந்து இதுதான் ஒரு வரலாறும் நமக்கு பின்னாடி இருக்கு. மேனுஃபேக்சரிங்காக இவ்வளவு வருஷமா நம்ம இருந்திருக்கோம். இந்த நதிகள் அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எப்படி தெரியணும், இப்போ பெங்களூரோ கேப்டவுனோ வந்து 0 வாட்டர் சிட்டிஸ். அவங்க எல்லாம் வந்து எங்கன்னா நம்ம சிறுதுளி பண்ணதை வந்து எடுத்து ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சிட்டியில எப்படி அமைப்புகள். இப்ப நம்ம குளங்களை பத்தி நீங்க இந்த அந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து இந்த கோவை விழா அப்ப போகும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த குளத்தை வந்து நீங்க அந்த பஸ்ல போய் பாருங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை நவம்பர் மாசம் அந்த பஸ் விடுவாங்க. நிறைய பேர் போயிருக்கீங்களான்னு தெரியல. அந்த பஸ்ல போகும்போது தான் அந்த குளத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க டீசல் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்பேன் அந்த ஒவ்வொரு குளங்கள் இருக்கு. குறிச்சி குளமா இருக்கட்டும், வாழாங்குளமா இருக்கட்டும், எவ்வளவு ஏரியா இருக்குன்னு இங்க இருந்து நம்ம நின்று பார்த்தா தெரியாது. அந்த பஸ்ல கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறது அது ஒண்ணுதான். அதுல போய் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர்த்தோட உழைப்பு, அவங்களோட டீம் எவ்வளவு நைட்டும் பகலும் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தையும் நம்ம கோயம்புத்தூர் வரலாறு பிளஸ் இப்போ நான் சொன்ன அந்த ஹியூமன் பாடி மாதிரி இப்போ இளவன் வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து புட்டு நான் அந்த புக்கை ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. இப்போ திருப்பூர்னா ஒரு பேரு, சிங்களூர்னு ஒரு பேரு, அது மாதிரி அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காரு தமிழ்ல. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். ஸோ அதை இன்னும் டீட்டெயிலா படிக்கிற போது அதை நம்ம உணர முடியும். பட் இவ்வளவு ஒரு அருமையான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற இளங்கோவன் மேலும் நல்லா நமக்கு பதிப்புகள் கொடுக்கணும். கோயம்புத்தூர் வரலாறு நம்ம உலகளவில் கொண்டு போகணுங்கிறத வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நதியின் பிழை என்று அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்றதுக்கு வாழ்த்துறை வழங்குறதுக்காக இளங்கோவன் நல்லா சொன்னாருங்க. ஸோ நொய்யல் நதி அதை பற்றி சொல்லணும்னா எங்களோட சேம்பர்லேருந்து நாங்கள் வந்து ட்ரேட், இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்ங்க. மேடம் வந்ததுக்கப்புறம் அவங்க பிரசிடென்ட்ஷிப் எடுத்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரும் நாங்கள் ஒரு வெர்டிக்கலாக எடுத்து நாங்கள் அதை பற்றி நிறையா செமினார்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து உழுவை தலைன்னு ஒரு அக்ரி செமினார் பண்ணுவோங்க. அந்த உழுவை தலை அக்ரி செமினாருக்கு நம்ம சிவராம் ஐயா கூட ஒரு தடவை தலைவராக வந்து அது அக்ரி பற்றி நல்லா சிறப்பாக சொல்லியிருந்தார். தென்மேற்கு பருவமழை முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன், ஜூலை மாதங்களெல்லாம் மேடம் வந்து சிறுதுளியிலேருந்து எங்கள் சேம்பர் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேரும், சிறுதுளியிலேருந்து மெம்பர்ஸ் எல்லாமும் நொய்யல் நதி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் செக் டேம் இருக்குது, குளங்கள்லாம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் பார்க்கறதுக்காக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க.
அது போய் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆழ்ந்த சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ பார்த்தது வந்து ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 years தான் நாங்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறோங்க. அப்போ பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இது எப்பவுமே இப்படித்தான் இருக்குதுன்னு. பட் அதோட ஹிஸ்ட்ரி ஒரு ஷார்ட் ஜென்ரேஷன் கேப்ல வந்து நொய்யல் நதியை வந்து நாம கொஞ்சம் சரியா பராமரிக்காம விட்டதை அண்ணன் வந்து புக்ல கொஞ்சம் நல்லாவே டீப்பா எழுதி இது எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது ஒரு சிறப்பா நொய்யல் நதியை எப்படி கொண்டு போகணுங்கிறது பத்தியும் சொல்லியிருப்பாருங்க. ஸோ இந்த புக்கை பத்தி எழுதியிருந்த நம்ம இளங்கோவன் அண்ணா இன்னும் மென்மேலும் கோவையோட மற்ற சிறப்புகளையும் எழுதணுங்கிறதுக்காக அவருக்கு வாழ்த்து சொல்லி நிறைவேற்ற நன்றி, வணக்கம்.